ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு டயர்டாக வந்தேன்னா அப்பா சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு கேட்டேன். இரு பாப்பா, நீ போய் குளிச்சுட்டு வா, அப்பா உனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. குளிச்சுட்டு வர்றேன், இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் எங்கள் அப்பா செஞ்சு வச்சுருக்காங்க. என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இது வெங்காய பஜ்ஜியா, அதான் சூப்பர் டேஸ்ட்டு. இப்போ நான் இவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். சாப்பிட நல்லா மொறுன்னு சூப்பராக இருந்தது. இதை சாப்பிட்டுட்டு ஒரு கப் டீ குடித்தா போதும், நல்லா வயிறு ஃபுல்லாக ஆயிரும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு பாருங்கள், அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெல்கம் டு டீ கடை கிச்சன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு என்னதான் வெளியில் கடைகளில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாலுமே நம்ம வீட்டில் போட்டு ஒரு சில ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது அது நமக்கு மனசுக்கும் திருப்தியாக இருக்கும், குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வீட்டிலையே கொஞ்ச நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ்லையும் நிறைய உங்களுக்கான டிப்ஸ் காத்துட்ருக்குது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த வெங்காய பஜ்ஜி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்குறோம். சின்ன குழந்தைங்களும் சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு காரம் போதுமானது. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்குருவோம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் மிக்சியில் அடிக்கிறதுக்கு சிரமமாக இருந்தால் 2 பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி வச்சு லேசாக தட்டி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்குருவோம். இது கூட ஒரு அரை குழிக்கரண்டி, அதாவது சின்ன குழிக்கரண்டியில் அரை அளவுக்கு எடுத்து எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். இது நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா கடலை எண்ணெய் இது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றி பிசையும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மொறுமொறுப்பு தாராளமாக கிடைக்கும். அடுத்ததாக டேஸ்ட்டுக்காக நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். அடுத்ததாக ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குருவோம். ஆரம்பத்தில் ஊற்றும் போது தண்ணியோட அளவு கம்மியாகவே நம்ம ஊற்றிக்கிடுவோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா பிசைஞ்சு விட்ருவோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கூட தண்ணியில் நல்லா கலக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டுறலாம். அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு, அதாவது மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு நல்லா சலித்து இதில் சேர்த்துருக்குறோம். இதோட வெயிட்டு ஒரு 200 கிராம்லேருந்து 225 கிராம்குள்ளே தான் இருக்கும். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறோம். இதோட வெயிட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். அடுத்ததாக இந்த மாவோடு சேர்த்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மறுபடியும் தண்ணி சேர்த்துக்குருவோம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட் பதத்துக்கு, அதாவது கட்டி இல்லாமல் நம்ம பிசையணும். அதுக்காக தான் நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்துருக்குறோம். இதை பேஸ்ட் பதத்துக்கு எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டுறலாம். கடலை மாவில் எப்பயுமே நம்ம தண்ணி நிறையா சேர்த்து பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அது சின்ன சின்ன கட்டிகளாக உருண்டையாக விழுக ஆரம்பிச்சிடும். அந்த உருண்டை கடைசி வரைக்கும் உடையவே உடையாது. அதனால தான் ஆரம்பத்தில் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அதை ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டோம் அப்படின்னா சின்ன கட்டி எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம பேஸ்ட் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் அதை அப்படியே கரைச்சி விட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து பிச்சு இதில் போட்டுக்குருவோம். அடுத்ததாக இது கூட சேர்க்குறதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா கீத்தாக வர்ற மாதிரி வெட்டி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை அப்படியே சின்ன சின்ன பீஸுகளாக நல்லா உதுத்து விட்டுக்குருவோம். அப்போ தான் மாவு நல்லா ஒட்டுறதுக்கு சரியாக இருக்கும். அடுத்ததாக இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம இந்த ரெடி பண்ணி வச்ச மாவில் சேர்த்துக்குருவோம். இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவில் நல்லா ஒன்றா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் நம்ம வெங்காயத்தை நல்லா போட்டு பிசையும் போது அந்த மாவு லைட்டாக தான் ஒட்டி இருக்கணும். வெங்காயமும் முழுசாக நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். மாவு ரொம்ப அதிகமாகிருச்சு அப்படின்னா இது அப்படியே வதக்குன்னு ஆயிரும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆயிரும். இந்த நேரத்தில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கிறணும். முன்ன பின்ன இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு வெங்காய பஜ்ஜிக்கான மாவு வெங்காயம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக எண்ணெயை சூடாக்கிற வேண்டிதான். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த டைமில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே அள்ளி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உதுத்து விட்டுக்கலாம். இந்த வெங்காய பஜ்ஜி போடும்போது ஃபஸ்ட் டைம் எண்ணெயை நல்லா சூடு ஏற்றிட்டு அப்புறமா மீடியமில் வச்சுக்கிறணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விட்டாலே போதுமானது. நம்ம போட்ட கொஞ்ச நேரத்திலே நல்லா திமுன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விட்டு அதுக்கப்புறமா கரண்டியை வச்சு எல்லாத்தையும் லேசாக கிளறி விட்டுருவோம். இந்த வெங்காய பஜ்ஜி போடுறது ரொம்பவே ஈஸின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அது எப்படின்னா, நம்ம மொத்தமாக போட்டால் கூட அது கட்டி சேரவே சேராது. ஏன்னா மாவு ரொம்ப லூஸாக தான் நம்ம அதில் பிசைஞ்சிருக்கிறோம். ஸோ எல்லாமே தனித்தனியாகவே ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். நம்ம சாதாரணமாக வெங்காய பக்கோடா போடும்போது ரொம்ப கட்டியாக ஆகும். அதில் இருக்கிற மாதிரி இதில் ஆகவே ஆகாது. அதனால் நீங்கள் யோசிக்காமல் ரொம்ப சிம்பிளாகவே போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கிளறி விட்டு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்த உடனே கரண்டியை வச்சு ஒரு 4-5 தடவை இப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா எல்லாமே ஒரே மாதிரி வேக ஆரம்பிக்கும்.
இப்போ இந்த டைமில் நமக்கு நுரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சிருச்சு. கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் மீதி இருக்கிற வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டு மொறுமொறுன்னு எடுத்து வச்சிங்க அப்படின்னா, ஈவினிங் டைமில் உங்கள் குழந்தைங்க அவ்வளோ அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மொத்த ப்ராசஸும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே ஈஸியாக முடிச்சிடலாம். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்றைக்கே இந்த வெங்காய பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு உங்களோட பொன்னான கையால் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.